ஹூ இஸ் த ஃபேவரட் டு வின்? சாண்டியாகோ பெர்னபேவில் நடக்க போகுது. மான்செஸ்டர் சிட்டி வராங்க. என்னதான் டீம் வந்து ஓரளவுக்கு ரியல் மேட்ரிட் ஆவரேஜாக இருந்தாலும் அந்த வைப்ஸ், அந்த க்ளோஸ்ட் ஸ்டேடியம், எனிதிங் கேன் ஹேப்பன். பட் பர்சனலி சிட்டி வந்து ஃபேவரட்ஸ் டு வின், நோ டவுட். பட் ஈஸியாக ரைட் ஆஃப் ரியல் மேட்ரிடை பண்ண முடியாது. அதிக சாம்பியன்ஸ் லீக் வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் போனவங்க இருக்கிறதுலே கேவலமான ஃபார்மில் கூட டைட்டில் அடித்தவங்க ரியல் மேட்ரிட். பெர்னபேவில் வந்து ஏதாவது ஒரு அன்லக்கியாக சிட்டி இருக்காங்கன்ற ஒரே வழி தான். ஸோ ஏதாவது ஒரு கோல் சப்போஸ் பை சான்ஸ் ரியல் மேட்ரிட் அடிக்கிறாங்க, இல்லை 2 கோல்ஸ் மார்ஜினில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். மேக்ஸிமம் இன்ஜுரி வந்து ரியல் மேட்ரிட் வாழ்க்கையிலுமே பூந்து விளையாடுது. ஸோ அதுதான் உண்மை. பென்ஃபிகா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தாங்க, பீயிங் ஃப்ராங்க். சாண்டியாகோ பெர்னபேவில் தான். ஸோ மேட்ச் வந்து அவ்வளோ ஈஸியாக போல. அதாவது பென்ஃபிகாவோட ஹோமில் ரியல் மேட்ரிட் ஆக்சுவலி பிளேட் வெல், பட் சான்சஸ் நிறைய மிஸ் பண்ணாங்க. இது தோக்கிற சொல்ல இந்த ரவுண்ட் ஆஃப் 16 பிளே ஆஃப்ல சொல்றேன். அண்ட் அகைன் சாண்டியாகோ பெர்னபேவில் பென்ஃபிகா வரும்போது ஃபர்ஸ்ட் கோல் பென்ஃபிகா தான் அடிப்பாங்க. பென்ஃபிகா நல்ல ப்ரெஷர் போட்டாங்க ரியல் மேட்ரிடுக்கு. ஸோ ரியல் மேட்ரிட் டிட்ன்ட் ஹேவ் எனி க்ளூ. பட் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வண்டர் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. கோர்ட்டுவா வந்து டெஃபினட்டா அவன் ஏதாவது மாஸ்டர் கிளாஸ் பண்ணாதான் உண்டு. நிறைய சான்சஸ் அவன் பண்றதுக்கு தான் இருக்கு. மேட்ச் அப்படி தான் போகுது. சிட்டி அவங்க சான்சஸை யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். ஏதாவது சான்ஸ் மிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நில் அப்படின்ற மாதிரி போகுது அப்படின்ற விஷயத்தில் வினிஷியஸ் கிட்ட வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங். வினிஷியஸ் ஏதாவது பண்ணி சோலோவா ஏதாவது அடிச்சாதான் உண்டு.